இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு திமுகவுக்கு திகாவுக்கு ஆதரவான ஒரு சித்தாந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கார் ஒருத்தர். புலிகள் டிவி நடத்துறதுக்கு கோடி ரூபா கொடுக்குறான் அந்த காலத்தில். எப்போ 96-2001 திமுக காலத்தில். அப்போ இவர் டிவி ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அவர் சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இவர் சாதாரண பேராசிரியர், இவருக்கு இப்படி பல கோடி பணம் வந்தது டிவி ஆரம்பிக்கிறதுக்குன்னு தகவல் போகுது. உளவுத்துறை வீட்டில் போய் பார்க்குறது, வீட்டில் பல கோடி பணம் இருக்கு. உடனே பல கோடி பணம் இருந்தோடனே அந்த பேராசிரியருடைய அண்ணன் ஒரு பெரிய சினிமா இயக்குனர், ஒரு புகழ்பெற்ற நிறுவனம், 2 பேரும் சேர்ந்து நேரம் ரஜினி வீட்டுக்கு போகிறாங்க. என்னென்னு பதறாரு ரஜினி. இந்த மாதிரி சமாச்சாரம், தம்பி வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, கோடிகள். உடனே ரஜினி போன புண்ணா நான் வரேங்கிறார். எங்கே? கருணாநிதி வீட்டுக்கு. இல்லை வர வேண்டாம், விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பிஏ இந்த மாதிரி விஷயம் நான் பார்த்துக்கிறேன். போலீஸை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனை முடிச்சுக்கிறேன். அந்த பேராசிரியர் அன்னைக்கு போய் கருணாநிதி சரண்டரானவர் தான். இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. திமுக சொம்பாவே மாறிட்டார். இப்படித்தான் ரஜினி திமுக கருணாநிதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் ராகவேந்திர கல்யாண மண்டபம் தான்.